ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வால்ஸ்லாம் போட்டாச்சு. இப்போ அதில் டோர் விண்டோலாம் எப்படி ப்ளேஸ் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இந்த வால் வந்து லெவல் 3லேருந்து லெவல் 4 வரை இருக்குது. ஸோ நான் லெவல் 4க்கு போய்க்கிறேன். இப்போ இதில் வாலை வந்து இந்த வாலில் டோர் அண்ட் விண்டோ ப்ளேஸ் பண்ணணும். இது ஸ்டேர்கேஸ் ஏறி இல்லை இது லிஃப்ட்டு. இந்த இதுதான் மெயின் டோர் இருக்கிற பிளேஸ். ஸோ இந்த சைடில் இருக்க வீட்டுக்கு இங்கே மெயின் டோர் அண்ட் இதுக்கு இங்கே மெயின் டோர். ஸோ அந்த மெயின் டோர் அதை ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணுறது எப்படின்னு பார்த்துடலாம். அதுக்கு ஆர்கிடெக்சரில் போய் டோர் அதை சூஸ் பண்ணோம். இங்கே ஆல்ரெடி சில டோர்ஸ் லிஸ்ட்டில் வரும். அதில் இருக்க ஏதாவது வேணும்னா ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இதில் இருக்க டோர் வேண்டாம், நான் ஏதாவது எனக்கு ஸ்பெசிஃபிக்காக டோரை சூஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கே மேலே லோட் ஃபேமிலி அதில் போயிட்டு இதில் லைப்ரரிஸ் ஃபோல்டரில் டோர்ஸ் அது உள்ளே போனோன்னா நிறைய டைப்பில் டோர் இருக்கும். எது வேணுமோ நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு இந்த டைப் ஆஃப் டோர் வந்து மெயின் டோருக்கு வேணும் அப்படின்னா அதை செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுத்துட்டு, பட் இன்னும் அந்த நம்ம செலக்ட் பண்ண டோரு நமக்கு இன்னும் அப்டேட் ஆகலை. அது இங்கே லிஸ்ட்டில் ஆட் ஆகிருக்கும். அதை ஸோ இதுதான் நம்ம செலக்ட் பண்ண டோர். ஸோ அதை சூஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த டோர் வந்து வெளியில் ஓப்பன் ஆகிற மாதிரி வேணுமா, உள்ளே ஓப்பன் ஆகிற மாதிரி வேணுமா? ஸோ அதை அதுக்காக கர்சர் நம்மளோட மவுஸை மூவ் பண்ணால் போதும். ஸோ மவுஸை மூவ் பண்ணி வெளியிலையா உள்ளையா, அண்ட் தென் ஸ்பேஸ் பாரை கிளிக் பண்ணி அதில் எந்த சைடில் ஓப்பன் ஆகிற மாதிரி அது ஓப்பன் ஆகிறத ஃப்ளிப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது வீட்டு உள்ளே ஓப்பன் ஆகிற மாதிரி வேணும், இந்த சைடில் ஓப்பன் ஆகிற மாதிரி வேணும். ஸோ அதை கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் கிளிக், அங்கே டோர் வந்து ப்ளேஸ் ஆகிடும். அப்புறம் இதில் வி கேன் எடிட் மெனி திங்ஸ், அதை சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த சைடு இருக்கிற வீட்லேயும் டோரை ப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ இங்கே உள்ளே திறக்கிற மாதிரி வச்சுருக்கிறேன். அண்ட் தென் இப்படி ஃப்ளிப் ஆகிற மாதிரி. இப்போ ப்ளேஸ் பண்ணதுக்கு அப்புறம் கூட இதை நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் அந்த டோரை கிளிக் பண்ணோம். இங்கே இருக்கிற இந்த ஆரோஸ் இதை கிளிக் பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஆர் ஸ்பேஸ் பார் கிளிக் பண்ணியும் நம்ம எப்படி வேணுமோ இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரைட். ஸோ இப்போ டோரை வந்து ப்ளேஸ் பண்ணிட்டோம். இது 3Dயில் போய் பார்க்கலாம். இப்போ 2 இதுக்கும் நம்ம மெயின் டோரை ப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை எடிட் பண்ணோம் அப்படின்னா இப்போ இந்த டோரோட ஹைட்டோ விட்த்து ஆர் இதில் இருக்கிற அந்த மெட்டீரியல் எதை எடிட் பண்ணனாலும் எடிட் டைப்பில் போய் இது ஒரு டூப்ளிகேட் எடுத்து அதில் நம்ம என்ன எடிட்னாலும் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு எடிட் பண்ணணுன்ற தேவை இருந்துச்சுன்னா ஸோ டூப்ளிகேட் எடுத்து எடிட் பண்ணோம். அதில் இதோட ஹைட், டோரோட ஹைட், டோரோட விட்த்து, அது உள்ளே இருக்கிற அந்த பேட்டர்ன் டிசைன், அதோட மெட்டீரியல், இந்த டோருக்கான திக்னஸ், அதோட ஃப்ரேம் திக்னஸ், இப்படி எது வேணாலும் நம்ம இதில் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி மிச்ச ரூம் டோர்ஸையும் வைக்கிறதையும் பார்த்துடலாம். திரும்ப அதே லெவல் 4க்கு போய்க்கிறேன். இப்போது இது மெயின் டோருக்கு ஒரு டைப் ஆஃப் டோர் யூஸ் பண்ணோம். இந்த பெட்ரூம்ஸ்க்கெலாம் வேறு டிஃப்ரெண்ட் டோர் யூஸ் பண்ணலாம். அகைன் டோரில் போயிட்டு லோட் ஃபேமிலியில் நமக்கு என்ன டைப் ஆஃப் டோர் வேணுமோ அதை செலக்ட் பண்ணலாம். இப்போ நான் இந்த பேட்டர்ன் மாடல் டோரை நான் வந்து பெட்ரூம்ஸுக்கு யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா அதை செலக்ட் பண்ணி ஓப்பன். அகெயின் இது இப்போது இதுக்கு முன்னாடி மெயின் டோருக்கு யூஸ் பண்ணது தான் இன்னும் இருக்குது. அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு இங்கே நம்மளோட இது லிஸ்ட்டில் இது ஆட் ஆகிருக்கும். நம்ம இப்போ செலக்ட் பண்ண டோர் அது என்ன ஹைட்டில் வேணும், டிஃப்ரெண்ட் ஹைட், டிஃப்ரெண்ட் விட்த்தில், ஹைட்டு சேம் தான், டிஃப்ரெண்ட் விட்த்தில் அதே டோர் இருக்குது. நமக்கு எது வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த டோர் தான் நம்ம எடுத்தது. அதை அகெயின் இப்போ இது பெட்ரூம். இந்த பெட்ரூமில் இந்த டோர் வெளியில் ஓப்பன் பண்ணுற மாதிரி வேணுமா, உள்ளே வேணுமா,
அது போக அதை எந்த சைட்டில் ஓப்பன் ஆகணும் அதை கிளிக் பண்ணிட்டு நம்ம ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணால் ப்ளேஸ் ஆகிடும். இப்போ இங்கே டெம்பரரி டைமென்ஷன்ஸ் வருதில்ல, இதை சேஞ்ச் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த டோரை மூவ் பண்ணிக்கலாம். இங்கேருந்து அது எவ்வளோ டிஸ்டன்ஸ் தள்ளி டோர் இருக்கணும், ஆர் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி ஆரோஸ் வச்சு கூட நம்ம இந்த டோரோட பொசிஷனை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ யூஸிங் ஆரோ கீஸ் அதை வச்சும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆர் இங்கே இருக்க டெம்பரரி டைமென்ஷன் இதை சேஞ்ச் பண்ணுறது மூலமாகவும் டோரோட பொசிஷனை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதே சேம் டோரை நான் அதே மாதிரி அதர் பெட்ரூம்ஸ்க்கு யூஸ் பண்ணுறேன். டோர் ஆல்ரெடி நம்ம இப்போ செலக்ட் பண்ண கடைசியாக நம்ம என்ன டோர் சூஸ் பண்ணோமோ அது இருக்கும். அதை இந்த பெட்ரூமுக்கு வைக்கிறோம். சிமிலர்லி இந்த பெட்ரூமில் சப்போஸ் இந்த வால் இன்க்ளைண்டாக இருக்குது, இந்த வாலில் வைக்கிறோம்னா அதில் வச்சு ப்ளேஸ் பண்ணிடுறேன். தென் அதே மாதிரி இந்த பெட்ரூமுக்கு ஸோ இப்போ எல்லா பெட்ரூமுக்கும் டோர் வச்சாச்சு. இப்போது பாத்ரூமுக்கு ஒரு பிளெயின் டோர்னால் இது இந்த மாடலில் வேறு ஒரு டோர் வேணும் அப்படின்னா அகெயின் இப்போ நம்ம டோரில் தான் இருக்கிறோம். ஸோ ஆர்கிடெக்சரில் டோரில் லோட் ஃபேமிலி வேறு ஒரு சிம்பிளர் பிளெயின் டோர் ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ணலாம். ரைட், ஸோ இந்த டோர் எடுத்துக்கலாம். இதை நான் பாத்ரூமுக்கு அண்டு அங்கே பால்கனிக்கு போகிற அந்த ஸ்பேஸ் அதுக்கும் இந்த டோர் யூஸ் பண்ணுறோன்னா ஓப்பன் கொடுத்து அகைன் இந்த டோர் நம்ம கடைசியாக யூஸ் பண்ண டோர் தான் இங்கே லிஸ்ட்டில் வருது. அதை நம்ம சேஞ்ச் பண்ணி நமக்கு எந்த டோர் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு இப்போ இந்த பாத்ரூமில் அந்த டோர் வேணும் அப்படின்னா வால் மேலே வச்சு ஜஸ்ட் கிளிக். அதே மாதிரி தான் இந்த பாத்ரூமுக்கு டோர் வைக்கிறதுக்கு இங்கே இருக்கிற இந்த பாத்ரூம் இப்போது டோர்ஸ் எல்லாம் அண்ட் அகெயின் இந்த பால்கனிக்கு ஆக்சஸ் கொடுக்கறதுக்கு அதில் ஒரு டோர். அதே மாதிரி இங்கே ஸோ இப்போ டோர்ஸ் எல்லாத்தையும் ப்ளேஸ் பண்ணிட்டோம். 3Dயில் போய் பார்த்துடலாம். இப்போ நமக்கு எங்கெல்லாம் வேணுமோ அங்கெல்லாம் நமக்கு நம்ம சூஸ் பண்ண டோரை ப்ளேஸ் பண்ணியாச்சு. இதே மாதிரி தான் சிமிலர் டு திஸ் விண்டோ அதை எப்படி ப்ளேஸ் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அகெயின் அதே லெவல் 4க்கு போய்க்கிறேன். எனக்கு விண்டோவுக்கு ஆர்கிடெக்சரில் டோர் பக்கத்துலேயே விண்டோ அந்த டூல் எடுத்துகிட்டு அதுக்கும் அதே ப்ரொசீஜர் தான். டோருக்கு என்ன பண்ணோமோ அதே மாதிரியே தான். இங்கே சில விண்டோ டைப் லிஸ்ட் ஆகும், அதில் இருக்க ஏதாவது வேணும்னா அதே எடுத்துக்கலாம். ஆர் இங்கே லோட் ஃபேமிலியில் போயிட்டு நமக்கு தேவையான விண்டோவை சூஸ் பண்ணிக்கலாம். லோட் ஃபேமிலியில் போனோன்னா இப்போ நம்ம இது டோர்ஸ் ஃபோல்டர் உள்ளே இருக்கோம். பேக் வந்தோன்னா இந்த லாஸ்ட் விண்டோ ஃபோல்டரில் போயிட்டு நமக்கு என்ன டைப்பில் விண்டோ வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த விண்டோ இதை நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதை செலக்ட் பண்ணி அதே மாதிரி தான் ஓப்பன். இங்கே இங்கே வால் மேலே ப்ளேஸ் பண்ணிடலாம். இதை 3Dயில் போய் பார்த்துடலாம். 3Dயில் இப்போ நம்ம ப்ளேஸ் பண்ண 2 விண்டோ இங்கே இருக்குது. இதோட மெட்டீரியல் இது வுட்டு ஃப்ரேம் இருக்குது, வுடன் டோர் இருக்குது. இதுக்கு மெட்டீரியல் விண்டோ ஃப்ரேமில் இருக்குது. இதே மாதிரி வுட்டனாக மாற்றணும் அப்படின்னா இல்லை இந்த சில் ஹைட்டை மாற்றலாம். ஆர் இந்த விண்டோவோட சைஸ் எது வேணுமோ நம்ம எடிட் பண்ணிக்கலாம். ரைட், அதுக்கு இந்த விண்டோவை கிளிக் பண்ணிவிட்டு நான் எடிட் டைப்பில் போய் டூப்ளிகேட் எடுத்து எடிட் பண்ணால் இந்த விண்டோ மட்டும் சேஞ்ச் ஆகும். எனக்கு இதே மாதிரி சிமிலர் இருக்க விண்டோவில் மாற்றோன்னா இதை
கண்ட்ரோல் பிடிச்சி எதெல்லாம் வேணுமோ அதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு மாற்றலாம். ஆர் நம்ம ப்ளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நமக்கு தேவையான சேஞ்சஸ் எல்லாம் பண்ணி ஒரு விண்டோவை க்ரியேட் பண்ணிவிட்டு அப்புறம் ப்ளேஸ் பண்ணோன்னா அது டைரெக்டாக நம்ம கொடுத்த என்ன டேட்டாவோ அதை வச்சு நமக்கு ப்ளேஸ் ஆகும். இப்போ நான் 2 விண்டோ வச்சுட்டேன். இந்த வச்ச விண்டோவை எடிட் பண்ணுறோம். ஸோ அதை செலக்ட் பண்ணி எடிட் டைப்பில் போயிட்டு டூப்ளிகேட் எடுத்து எடிட் பண்ணோம். ஏன்னா சிஸ்டமில் ஆல்ரெடி அந்த சாஃப்ட்வேர்லேயே இன்பில்ட்டாக இருக்கிற ப்ராப்பர்ட்டியை மாற்றாமல் டூப்ளிகேட் எடுத்து பண்ணோம். ஸோ விண்டோ 1 ஆர் சம் நேம் நமக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி ஒரு நேம் கொடுத்துட்டு இப்போ இங்கே ஃபஸ்ட் மெட்டீரியல் மாற்றுறதுக்கு இங்கே மெட்டீரியல் அது விண்டோ ஃப்ரேம்னு இருக்குது. நமக்கு வுட்டன் ஏதாவது மாற்றணும்னா இந்த வுட்டு, அதே மாதிரி இங்கேயும் மெட்டீரியலில் வுட்டு. இது அந்த நடுவில் இருக்கிற கம்பி அது என்ன மெட்டீரியலில் இருக்கணும். கிளேசிங் பார் அதுக்கு நம்ம ஸ்டீலில் அயன் அது ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கலாம். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் என்ன வேணுமோ அதை நம்ம செலக்ட் பண்ணி ஸோ இப்போ மெட்டீரியல் சேஞ்ச் பண்ணிட்டோம். அதோடய ஃப்ரேம்லாம் வுட்டில், இந்த கம்பி ஸ்டீலில். தென் விண்டோவோட சைஸ் ஏதாவது மாற்றணும் அப்படின்னா அதை நம்ம இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஹைட்டு விட்த்து ரெண்டுமே 2 feet 11 inch ஆல்மோஸ்ட் இருக்குது. நம்ம ஹைட்டு ஒரு 3 feet, விட்த்து ஒரு 4 feet அப்படி மாற்றணும்னா அதை நம்ம சேஞ்ச் பண்ணிட்டு அப்ளை. ஓகே, இப்போ இந்த விண்டோவோட சைஸ் மாறிடுச்சு. அகைன் அது பாருங்கள், அதோடய ஃப்ரேம் வுட்டில் வந்துருச்சு. இது மெட்டல் ஸ்டீல் கொடுத்தோம், அது வந்துருச்சு. ஸோ இப்படி நமக்கு அதோட மெட்டீரியல் மாற்றிக்கலாம், அதோட லுக் அதை மாற்றிக்கலாம். அப்புறம் சில் ஹைட்டு இப்போ இங்கேருந்து ஒரு 3 feet இருக்கணும் அப்படின்னா இதை விண்டோவை கிளிக் பண்ணாலே இங்கே லெஃப்டில் சில் ஹைட் இதை நம்ம அதில் 3 feet 11 inch இருக்குது. நமக்கு 3 feet இருக்கணும் அப்படின்னு நம்மளோட ரெக்குயர்மெண்ட்னா இதை 3 feet மாற்று. ஸோ இப்போ 3 feet ஹைட்டுக்கு வந்துடுச்சு. ரைட், இது மாதிரி சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி அதர் வால்ஸ்லேயும் விண்டோவை ப்ளேஸ் பண்ணிடலாம். லெவல் 4க்கு போயிட்டேன். எனக்கு இங்கே யூஸ் பண்ண அதே விண்டோ இந்த 2 சைடில் இருக்கிற இங்கேயும் வேணும் அப்படின்னா அகெயின் விண்டோவில் போய் நம்ம க்ரியேட் பண்ண அந்த விண்டோ 1, ஸோ இதுதான் நம்ம டேட்டாவெல்லாம் மாற்றி நம்ம க்ரியேட் பண்ணது. ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த வால்லையும் இந்த பெட்ரூம் இதுலேயும் ப்ளேஸ் பண்ணிடலாம். ரைட், இப்போது இந்த பெட்ரூம் இந்த சைடில் இந்த விண்டோ ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்ன், இந்த விண்டோ இல்லாமல் வேறு ஒரு டைப் விண்டோ வேணும் அப்படின்னா அகைன் லோட் ஃபேமிலியில் போயிட்டு நமக்கு என்ன டைப் ஆஃப் விண்டோ வேணுமோ அதை செலக்ட் பண்ணணும். ரைட், ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு விண்டோ வேணும் அப்படின்னா ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணி ஓப்பன். இங்கே இருக்கிற பெட்ரூமில் அதை யூஸ் பண்ணுறோம். அகெயின் நம்ம லாஸ்ட்டாக இப்போ யூஸ் பண்ண விண்டோ தான் இங்கே வருது. அப்போது அதை இங்கே லோடாக இருக்கும், அதில் போய் செலக்ட் பண்ணணும். நம்ம இப்போது சூஸ் பண்ண டைப் ஆஃப் விண்டோ இதோ இங்கே இருக்குது. இதை இங்கே செலக்ட் பண்ணிட்டு நமக்கு எங்கே வேணுமோ அதை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி ப்ளேஸ் பண்ணி அகெயின் இது சொன்ன மாதிரியே தான். இதோட சில் ஹைட்டு, தென் இதுக்கான மெட்டீரியலு, சைஸு எதாவது மாற்றினாலும் எடிட் டைப்பில் போய் நம்ம மாற்றிக்கலாம். ஸோ விண்டோ ப்ளேஸ் பண்ணியாச்சு. அடுத்து இந்த பாத்ரூம்க்கு வென்டிலேஷன் அதை எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துடலாம்.
ஸோ அந்த பாத்ரூம்ஸுக்கு அதே மாதிரி தான் ஆர்கிடெக்சரில் போய் விண்டோவில் லோட் ஃபேமிலி. இப்போ இதில் நமக்கு என்ன வேணுமோ அதை எடுக்கணும். பாத்ரூமில் யூஸ் பண்ணுற மாதிரினா லூவர் டைப் விண்டோ தான், இந்த மாதிரி லூவர் டைப் விண்டோ அது வென்டிலேஷனுக்கு யூஸ் பண்ணுறோன்னா அதை செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுத்துக்கணும். இங்கே நமக்கு லிஸ்ட்டில் அது ஆட் ஆயிரும். அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ரைட், இங்கே இருக்குது லூவர் டைப் விண்டோ, இதை எடுத்துக்கிறோம். இதை இப்போ இங்கே இருக்க பாத்ரூமில் ப்ளேஸ் பண்ணோம். ஸோ வச்சாச்சு. அகைன் அது மாதிரி இந்த பாத்ரூமில் இப்போ நம்ம இதை ப்ளேஸ் ஆனதை பார்க்குறதுக்கு 3Dயில் போய் பார்க்கலாம். இது த அதர் சைடு, அந்த சைடு அந்த விண்டோ ப்ளேஸ் ஆகிருக்கு. நம்ம அந்த சைடு தான் வச்சுருக்கோம். இப்போ இங்கே வந்தோன்னா இதில் இந்த கிளாஸ்லாம் வச்சுருக்கிற இந்த லூவர் டைப் விண்டோ இங்கே வென்டிலேஷனுக்கு வச்சுருக்கோம். இதே மாதிரியே அந்த சைடில் இருக்கிற மிச்ச பாத்ரூம்ஸ்க்கும் வச்சிடலாம். லெவல் 4 ஆர் லெவல் 3 போயிட்டுன்னா டு டு பெட்டர். அதில் போயிட்டு இந்த பாத்ரூம் அகைன் விண்டோவில் போய் இந்த லூவர் டைப் விண்டோ அதை செலக்ட் பண்ணி இந்த பாத்ரூமில் அண்ட் இந்த பாத்ரூம். அண்ட் இதுக்கு சில் ஹைட்டு கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கிட்டோம். நார்மல் ரெகுலர் விண்டோ இல்லாமல் இது கொஞ்சம் மேலே ஏற்றி வச்சாச்சு. ஸோ இப்போ 3Dயில் போய் பார்த்தோன்னா நமக்கு அந்த வென்டிலேஷன் இதுக்கும் ஆட் ஆகிடுச்சு. ரைட், இப்படி தான் டோரு, விண்டோ, வென்டிலேஷன் இதெல்லாம் ப்ளேஸ் பண்ணுறது. ஜஸ்ட் நமக்கு தேவையானதை செலக்ட் பண்ணோம், எடுத்து ப்ளேஸ் பண்ணோம், அவ்வளோதான். அண்ட் அதை எடிட் பண்ணிக்கலாம். அதோட லென்த்து, ஹைட்டு, அப்புறம் அதோட சில் ஹைட்டு, அப்புறம் மெட்டீரியல், இப்படி எது வேணுமோ நம்ம எடிட் பண்ணிக்கலாம். Hit on the thumbs up button if you like the video. Leave your thoughts in the comment section below. Share the video to an aspiring civil engineer. Support us by clicking on the subscribe button. Turn on notification bell icon to get instant alerts whenever we post a new video. Hope this video is useful. Thanks for watching. Have a happy learning.